எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டி கரெக்டா 100 பாயிண்ட் இறக்கத்துல, அது 99ல வந்திருக்கலாம், 101ல வந்திருக்கலாம், இருந்தாலும் கரெக்டா 100 பாயிண்ட் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஏதாவது குறியீடா அப்படின்றது தெரியல. ஒரு படத்துல கூட கார்த்தி அவர்கள் சொல்லுவாப்ல, பத்திரிகையில என் பேர் போடாம விட்டுட்டீங்க, குணசிங்கம் விவசாயி அப்படின்னு எழுதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தியாகராஜன் ஆம்பி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு எழுதுனா எவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான அப்ரூவல்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நான் ஒரு ஆம்பி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறத நான் பெருமைப்பட்டுக்கிறேன். இதெல்லாம் ப்ராப்பராக செட்டப் பண்ணணும்னா ஆஃபீஸ் செட்டப் வேணும், நிறைய பேர்த்த வேலைக்கு எடுக்கணும், பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஃபினான்ஷியர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதம் தள்ளி அதுக்குண்டான வேலைகளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். 1000 யானைகளை வென்றான் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது பல லட்சம் பேர்த்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலியமாக சேர்த்தி விட்டு பல பேர் லாபத்தோடு இருக்காங்க அப்படின்ற பெயர் வாங்கினா எனக்கு சந்தோஷம்தான். அந்த காலத்தில் இப்படித்தான் நிறைய பேர் பெயர் வாங்கினாங்க. ஒரு உடலுக்கு ஒரு உயிருக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் இருந்தது. பல எல்ஐசி ஏஜென்ட்டுகள் போய் நச்சரித்து அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அலைக்கழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பல்வேறு பாலிசிகளை போட்டு ஒரு உயிருக்கு உடம்புக்கு பல்வேறு வேல்யூ ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது மாதிரி பல்வேறு முதலீடுகளை பல்வேறு நபர்களை எஸ்ஐபி போட வச்சு அதில் ஒரு பெருமை கிடைச்சா சந்தோஷம்தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இறங்குனா ஏறக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளையோ அல்லது இறங்குனா ஏறக்கூடிய ப்ளூ சிப் ஷேர்களையோ வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னு கேளுங்க, அதனுடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது இறங்கினா ஏறியிருப்பான் இறங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு அப்படின்றது இருக்கணும். இப்படி இறங்கிட்டே போயிருக்கக்கூடிய வரலாறு எடுத்து பார்த்தா நம்மளுக்கு பிரச்சனை தான். இது எக்ஸாம்பிளா எப்படி பார்க்கலாம்னா, இன்னைக்கு 2 ஷேர்கள் ஏறி இருக்கு. எடுத்துக்காட்டாக இந்த NIACL ஒரு 5% ஏறி இருக்கு, இந்த ஹட்கோ அப்படின்றது 5% ஏறி இருக்கு. அப்ப இதனுடைய வரலாறுலாம் இதுக்கு முன்னாடி போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னா ஏறி இருப்பான் அல்லது பெரிய அளவில் இறங்கி மறுபடியும் ஏறி இருப்பான். இது போன்ற ஒரு வரலாறு தான் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த ஷேரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% இறங்கிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 30% ஏறிட்டான். பாருங்க, இறங்கினது 40%, ஏறினது 30% அப்படின்ற மாதிரி வேலை பண்ணிவிட்டான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைம்ல கூட பெருசா இறங்கினா அப்புறம் மறுபடியும் ஏத்தி காமிச்சான். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல கூட இறங்கினா ஏத்தி காமிச்சான். அதே மாதிரி இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி 2022-23 கூட இறக்கி ஏத்தி காமிச்சிருக்கான். அதே மாதிரி தான் இந்த NIACL அப்படின்ற ஷேர் இந்த 2024 எடுத்து பார்த்தோம்னா கூட இறங்கி ஏறி இருக்கா. ஸோ இது போன்ற ப்ளூ சிப் கம்பெனிகள், அதாவது ப்ளூ சிப் கம்பெனிகள்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் லாபம் செய்யக்கூடிய கம்பெனி. இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அவனுடைய growth ரேட் கம்மியாகலாமே ஒழிஞ்சு பெருசா நஷ்டத்துக்கு போகாம நிலையா நிற்கக்கூடிய கம்பெனி. அப்படியே இந்த வருஷம் நஷ்டத்துக்கு போனா கூட அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல அப்படியே ஜம்ப் அடிச்சு டபுளா ஜம்ப் அடிக்கக்கூடிய கம்பெனிகள் போன்ற கம்பெனிகள் அதனுடைய பிரைஸ் ஹிஸ்டரி ஏறி இறங்கி கிடக்கக்கூடிய சமயத்துல அதை போய் கையை பிடிச்சா மேபி எதிர்காலத்துல காப்பாத்தி விடுவான் அப்படின்ற மாதிரி தான் இதனுடைய அர்த்தம். அவனை கைப்பிடிச்சதுல இருந்து நம்மளை காப்பாத்தி விடவே இல்லை. ஒரு டீ செலவு கூட நான் தான் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் புலம்பிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அது எப்படி காப்பாத்தி விடுவான்? உடனே கட் பண்ணிட வேண்டியதுதான். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு வீட்டு பக்கத்துல பூனைகளே இருக்காது, ஆனா ஏதாவது ஒரு பூனைக்குட்டி வந்து மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்லயும் ஏதாவது ஒரு செக்டர் அவன் கண்ணிலேயே படமாட்டான், அவன் பாட்டுக்கு எங்கேயாவது ட்ரேட் ஆகிட்டு இருப்பான், திடீர்னு ஓடி வந்து மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேப்பர் கம்பெனிகள், இந்த TNPL முக்கியமா அது ஏறி வந்தா தான் சந்தோஷம். ஏன்னா கடந்த ஒரு வருஷத்துல பார்க்கும்பொழுது 33% இறங்கி பாவம் அடியாப்புல கிடக்கு. அதே மாதிரி இந்த புதுஞ்சி பேப்பர் போன்ற பல்வேறு பேப்பர்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மகிழ்ச்சி தரும்படி ஏறுனா அதுல இந்த புதுஞ்சி பேப்பர் 15% பக்கம் ஏறி இருக்கு. இந்த தமிழ்நாடு TNPL அப்படின்றது 12% இருக்கிறது. இந்த TNPL பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான சமீபத்திய செய்தி என்னன்னா, அவங்களுடைய Q2 ரிசல்ட் சரியில்லை, வெறும் 2 கோடி தான் லாபம் என்பது பண்ணியிருந்தாங்க. பட் இந்த நியூ இயர் பிறக்கக்கூடிய இந்த சமயத்துல ஒருவேளை எல்லாம் கேலண்டர் அச்சடிக்கணும், எல்லாம் டைரி அச்சடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தூக்கி விடுறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல.
பட் எது எப்படியோ Q3 இதுக்கு இன்னுமே உதவிகரமாக இருந்து இந்த வருஷத்தினுடைய ஹை 320 ரூபா அதை வந்து நெருங்கி தொட்டுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் நண்பர்களே. மிக முக்கியமான செய்தி, இந்த முக்கியமான செய்தி என்ன சொல்லுதுன்னா, அனலிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது முன்னுக்கு பின்னாக நடக்கலாம். BHEL அப்படின்ற ஷேர் 50 ரூபா கூட போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது 200-300 ரூபா கூட போகலாம். அது மாதிரி ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த குவார்டர்னுடைய ரிசல்ட் என்ன, அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு எடுப்பாங்க. அப்புறம் அவங்களே வந்து அடுத்தடுத்த குவார்டர்ல அந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் மாறும் பொழுது வேறு விதமாக அப்படியே அவங்க சொன்னதை ரீரேட்டிங் பண்ணுவாங்க. அந்த நியூஸை நம்ம பார்க்காம இருப்போம். ஸோ அந்த நியூஸ்கள் அப்படின்றது வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அதனால அந்த ஸ்டாக் ரேட்டிங் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்க சொல்றதுல பிரச்சனை இல்லாத ஒரு பகுதி என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு வருடத்தின் தொடக்கத்தின் போதும் அல்லது தீபாவளி சமயத்தின் போதும் அல்லது பட்ஜெட் வெளியான பிறகு அடுத்த ஃபைனான்சியல் இயர் தொடங்கும் பொழுதும் இண்டிவிஜுவல் கம்பெனிகளை பத்தி பேசுவாங்க. அதை விடுங்க, அது சொல்றது மாறி நடக்குது பெரும்பாலும், அல்லது ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்க, அவங்க சொல்றது உடனே நடந்துருதா, சிலது நடக்கும் சிலது நடக்காமல் போகலாம். ஆனா அவங்க செக்டர்ஸ் பத்தி பேசுவாங்க. யாராவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க செக்டர்ஸ் என்ன பேசுவாங்கன்னா, இந்த வருஷத்துக்கு மேபி இந்த செக்டர்கள் நல்லாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. திடீர்னு அவங்க கோவிட்டுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சது 2023 ரியல் எஸ்டேட் மேபி நல்லா இருக்கலாம், அதே மாதிரி 2024 தொடங்கும் பொழுதும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அந்த சமயத்தில் என்னாச்சு, அதே மாதிரி சமீபத்தினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் சில ரியல் எஸ்டேட் பங்குகள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். இன்னைக்கெல்லாம் இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட் 4% ஏறி இருக்கான், இந்த லோதா அவன் ஒரு 4% ஏறி இருக்கான், DLF ஒரு 2% ஏறி இருக்கான். அப்ப இது போன்ற கம்பெனிகள் சமீபத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு வருஷத்துல பார்த்தா 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். சமீபத்தினுடைய ஒரு மாசத்துல இறங்கிட்டு 20% ஏறிட்டான். அதே மாதிரி இந்த லோதா கடந்த ஒரு மாசத்துல பார்க்கும்பொழுது அவனு 20% லாபம் கொடுத்துட்டான். இந்த ஒரு வருஷத்துல 57% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். DLF அதே மாதிரி கடந்த ஒரு மாசத்துல பார்க்கும்பொழுது அவனு 20% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஒரு வருஷத்துல 23% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றது இறங்கினதுக்கு அப்புறம் ஏறக்கூடிய செக்டரா இருந்திருக்கு. இனி 2025 எந்தெந்த செக்டர் பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வரும். கடைசி ஒரு 2-3 நாள் பேசுவாங்க, இல்லைன்னா ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறம் பேசுவாங்க. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுக்குன்னு அவங்க ரியல் எஸ்டேட்லாம் ஓகே அப்படின்னா உடனே போய் குப்புன்னு விழுந்துடணுமா? அப்படி கிடையாது. இந்த வேலர் எஸ்டேட் அப்படின்ற கம்பெனி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அவன்லாம் வந்து திடீர்னு ஒரு நஷ்டகரமான கம்பெனியா இருந்தா அவனை கையெடுத்து கும்பிட்டு நாங்க ஒரு நல்ல சேரை பார்த்து போட்டுக்கிறேன்ட்டு போக வேண்டியதுதான். பொதுவாகவே எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பங்குகள் அப்பப்ப திரும்பி மேல வர்றது வழக்கம். அந்த வகையில் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட கம்பெனி, டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் எலக்ட்ரானிக் செக்டர் இன் இந்தியா. அப்ப இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் பாவம் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, எத்தனையோ ஷேர்கள் திரும்பி ஏறிக்கிட்டு இருக்கு, அப்ப இவன் ஏறி பழைய ஹை வரக்கூடாதா, ஒரு 2600 ரூபாயில இருக்கியே, கொஞ்சம் அப்படியே மேல் நோக்கி ஒரு 3600 ரூபாய் வரக்கூடாதா, நீயே ஒரு ஷேருக்கு ஏறி வரக்கூடாதா 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்சது நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கலாம். நண்பர்களே, இந்த நைகா என்பது அழகு சாதன பொருட்களை விற்கக்கூடிய கம்பெனி. அதாவது மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு யோகம் அப்படின்றது இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கு. அதாவது இப்ப நம்ம IOC கம்பெனி தான் வச்சிருக்கோம், அவனுடைய பெட்ரோல் போட்டாக்க அவனுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா டக்குன்னு பெட்ரோல் டேங்க் ட்ரையா இருக்கும் பொழுது நம்ம IOCயில் தான் பெட்ரோல் போடுவோம்னு நினைச்சோம்னா வண்டி அப்படியே நடு வீதியிலே நின்றோம். ஆனா இந்த அழகு சாதன பொருட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஷேரை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கோ அல்லது உங்கள் துணைவிக்கோ அல்லது வேற யாருக்கோ நீங்க வந்து இது போன்ற அழகு சாதன பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த கம்பெனி ஏற்றி விட வேண்டியதுதான். ஆஹா, என்ன ஒரு வாய்ப்பு பாத்தீங்களா? சோ இந்த கம்பெனில முதலீட்டாளர்கள் இருக்கக்கூடிய அனைத்து பேரும் இந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கினாவே இவன் வந்து கீழே விழுந்து கிடக்குறான் பாவம். ஆல்மோஸ்ட் 230 ரூபாயில இருந்து பெருசா சரிவடைஞ்சு கிடக்கு. அந்த கம்பெனி மேல் நோக்கி வரும். பூங்காத்து திரும்புமா, என்னை பார்த்து சிரிக்குமா அப்படின்ற மாதிரி இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இந்த பூங்காத்து திரும்பி இந்த 2024 நல்லா சந்தோஷமா வச்சிருக்கு அவங்கள. ஸோ இந்த முறையும் லேசா திரும்பி இருக்கா, தொடர்ந்து திரும்பி அவங்கள சந்தோஷமா வச்சிருக்குமா? ஒரு 10-15 நாள் அல்லது ஒரு மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது பழையபடி ஒரு 7000 ரூபாய் ஒரு ஷேருக்கு ஒரு 1000 ரூபாய் பக்கம் ஏறி வருமா
அப்படின்ற மாதிரி பாவம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷேர் அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி திரும்பட்டும் அப்படின்னு வாழ்த்துவோம். நண்பர்களே, கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவன் இன்னைக்கு 3.78% ஏறி இருக்கான். சமீபத்தில் இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு இந்த 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வேலை இது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இது துரதிருஷ்டவசமா இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த மே மாசத்திலிருந்து பாத்தீங்கன்னா இந்த 320 ரூபா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 380 ரூபா அல்லது ஒரு 400 ரூபா அந்த மாதிரி அல்லது ஒரு 340 ரூபா அப்படின்ற மாதிரி 4 முறை போயிருக்கான். இப்ப நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வருஷத்துல இது 5வது முறையாக ஒரு 10-15% ஏறுதா அல்லது அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல இன்னும் அதிகமாக ஏறுதா, பழையபடி 400 ரூபாய்க்கு இது போகுதா, அல்லது இவன் பார்த்துட்டான் நம்ம வேலை முடிஞ்சுது கும்பாக்கு அரோகரா அப்படின்ற மாதிரி இது ஏதாவது இன்னொரு 50-100 ரூபா பெருசாக இறங்க போகுதா அப்படின்றது தெரியல. பட் தற்சமயத்துக்கு இது இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய பங்கு. எந்த ஒரு பங்கா இருந்தாலும் எந்த ஒரு செக்டரா இருந்தாலும் திடீர்னு ஓடி வந்து மியாவ் அப்படின்ட்டு ஓடி போடுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு பேப்பர் செக்டர் சம்பந்தப்பட்ட பங்குகள் மேல் நோக்கி ஏறின, அது மாதிரி இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பங்குகள் என்னைக்காவது ஓடி வந்து ஏறிச்சுன்னா மகிழ்ச்சியா இருக்கும். தற்போதைக்கு இது ஒரு லாபகரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனியா காமிச்சுக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி, நம்ம வச்சிருக்கக்கூடிய ஷேர்கள் எப்படி இருக்கணும்னா முட்டி மோதிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா டக்குன்னு அதுல ஒரு 5-10% ஏறுற மாதிரி இருக்கணும். சரிவடைஞ்சு கிடக்கும் பொழுது டக்குன்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மார்க்கெட் எகிருது அப்படின்னா இவனு டக்குன்னு ஒரு 10-15% ஏறினா மட்டும்தான் நம்மளுக்கு பல பங்குகள் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த சுந்தரம் பினான்ஸ்னு ஒரு ஷேர், இந்த ஷேர் சமீபத்தில் அதுவும் குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். எங்கிருந்து ஏறி வந்திருக்கான் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீபத்தினுடைய லோக்கு பக்கத்துல இருந்து ஏறி வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி 4000 ரூபாய் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்தது, அங்கிருந்து இப்போ ஒரு 10% ஏறி வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து இந்த கம்பெனி தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி அடுத்த ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துல ஒரு 5600 ரூபாய் ஒரு ஷேருக்கு ஒரு 1000 ரூபாய் ஏறி கொடுத்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நண்பர்களே, ஈஸ்மை ட்ரிப் அப்படின்னு ஒரு ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றது காமிச்சிருக்கு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நியூஸ் அப்படின்றது இருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. இந்த சமயத்தில் வந்து இந்த ஷேர் 52 வீக் ஹைல இருந்து எவ்வளவு இறங்கி இருக்கு, அதே மாதிரி 2021 சமயத்தினுடைய லோ பிரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ரொம்பவுமே ஆடி போயிடுவோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 2020 பிரைஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 5 ரூபாய் அப்படின்ற மாதிரி காமிக்குது. 5 ரூபாயிலிருந்து அவன் 36 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்ப 17 ரூபாயில் இருக்கான். ஸோ இந்த 17 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி 36 ரூபாய் வந்துட்டாலும் மகிழ்ச்சி தான், அல்லது 5 ரூபாய் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 17 ரூபாய் வந்தாலும் மகிழ்ச்சி தான். என்ன காரணம்? என்ன காரணம்னா இந்த பங்கு தற்போது வரைக்கும் ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நஷ்டத்துக்கு போகல. அதுலயும் முதல்ல 2 கோடி 3 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ ஒரு ஏவரேஜா ஒரு 100 கோடி பக்கம் லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனி 5 ரூபா போச்சுனாக்க நிறைய பேர் வாங்குறதுக்கு தான் யோசிப்பாங்க. ஸோ இது இங்கிருந்தே 36 ரூபா வருதா அல்லது 5 ரூபா போயிட்டு அதுக்கப்புறம் வருதா அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அந்த கேள்விக்கு எப்படி ஒரு 2-3 வருஷமாவது ஆகும் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இந்த அவந்தி ஃபீட்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி, அப்பப்போ இந்த ஷேர் என்ன பண்ணுன்னா திடீர்னு நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு வரும், லாபத்திலிருந்து நஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட்டே ஆயிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா இன்னைக்கு திடீர்னு ஒரு சந்தோஷமாக திடீர்னு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ இது தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி எப்படியாவது ஒரு 800 ரூபா வந்துறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க மனசில் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்கபடி அந்த ஷேர் 800 வர்றதுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. யாருமே இல்லாத கடையில எதுக்கியா டீ ஆத்திர அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் ரெட்டி இண்டஸ்இண்ட் பேங்க் சமீபத்தில் ஏறவே இல்லை. நான் கூட இன்னைக்கு நினைச்சிட்டு இருந்தேன் காலையில் பாசிட்டிவ்ல இருந்து க்ளோசிங்ல கீழே இறக்கி விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. இல்லை, க்ளோசிங்ல கூட நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல சமீபத்தில் பர்ஃபார்ம் பண்ணாத 2 பங்குகள் இன்னைக்கு டாப் கெய்னரா வந்திருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏறிட்டு இருக்கிற பங்குகளை விட்டுட்டு கீழே போய் வாங்குறதும், கீழே இருக்கிற பங்குகளை விட்டுட்டு வாங்கிட்டு அதை மேலே போய் விற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குரூப் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல எந்தையாவது விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த குரூப்புகள் இது ஏதாவது பண்ணி வச்சிருக்கு அப்படின்றது தெரியல. வேறு எந்த விதமான முக்கியமான நியூஸும் இல்லை. பெரிய ஆளுகள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏஞ்சல் ஒன் போன்ற பிரபலமான கம்பெனிகள் ஒரு சிலர் தான் பெருசா 5% அந்த மாதிரிலாம் இறங்கியிருக்கு. மற்றபடி ஒன்றும் பெருசா இல்லை. இந்த கோபால் ஸ்நாக்ஸை தான் பிடிச்சி அடி வெளுத்து விட்டுட்டே இருக்காங்க பாவம், ஏதோ கெட்ட நேரம் போல. சரி, அவனை தானே விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பெக்டர் ஃபுட்டு பாவம் என்ன பாவம் பண்ணா, அவனையும் பிடிச்சிட்டு இறக்கி விட்டாங்க பாவம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.